சொல்லுகிறேன் பாருங்கள், இன்றைக்கு பட்டம் பதவி என்று படிக்கிறார்கள், குர்ஆன் சுன்னாவிலே உச்ச லெவலை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிகரெட்டுக்கு பொட்டிக்கு முன்னால மடத்தனமா விழுறாங்களா இல்லையா? சிந்தனை செய்ய பாருங்க. இன்றைக்கு என்ன பட்டம் வேணுமோ அவ்வளவு பட்டத்தையும் எடுத்து வைத்திருக்கிறார்கள், என்ன ஹதீஸ் படிக்க வேணுமோ அவ்வளவு ஹதீஸையும் படித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்க சிகரெட் பொட்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவா எல்லோருக்கும் தெரியும் இது உடலுக்கு தீங்கு விளைக்கும் என்று எழுதியிருப்பார்கள். எவ்வளவுதான் படிச்சாலும் எவ்வளவுதான் மார்க்கத்தை படிச்சாலும் அந்த சிகரெட் பொட்டிக்கு முன்னால போய் மடத்தனமா விழுறாங்களா இல்லையா? மடத்தனமா இது சிகரெட்டி பொட்டியில் எழுதி இருக்கிறது, இதை குடிக்காதீங்கப்பா, இது குடிச்சா உடலுக்கு தீங்கு விளைக்கும் என்று. ஆனால் நமக்கு ஷைத்தானு சவ்வளவும் ஷைத்தான் அதை அழகா காட்டிட்டான், இதை குடியப்பா, இது அழகு எனக்கு பசந்தா காட்டிட்டான். அதுல வருகிற ஆர்வம் சுபான அதுக்கு செலவழிக்கிற சல்லிகள் இன்றைக்கு மார்க்க விடயங்களுக்கு செலவழிப்பது கிடையாது. இன்றைக்கு கடைகளிலே அதிலே லாபம் என்று நினைத்திருக்கிறார்கள். அடே ஹராத்தை சம்பாதிக்கிறீர்களப்பா, நீங்க தொழுவதில் என்ன பிரயோசனம், துவா கேட்பதில் என்ன பிரயோசனம்? இந்த ஹராத்தை செய்துவிட்டு உடல் முழுக்க ஹராம் இருக்கிறது, முன்சப்புல இன்று அழகாக சொல்வதில் என்ன பிரயோசனம்? சகோதரர்களே, கையேந்தி துவா கேட்பதில் என்ன பிரயோசனம்? நபிகளார் சொன்னார்கள் உடலில் ஹராம் இருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று. இன்றைக்கு விற்கப்படுவது மடத்தனம் சகோதரர்களே, கேவலம் இஸ்லாமிய கடைகளிலே விற்கப்படுகிறது. இஸ்லாமிய கடைகள் எந்த அளவுக்குண்டா, இன்றைக்கு சிகரெட் பொட்டிகளை வாங்குறதுக்கு அவங்களுக்கு கடைக்கு போக முடியாது என்பதற்காக வேண்டி சின்ன புள்ளவங்க போனா கடையில சிகரெட் பொட்டி கொடுக்க மாட்டாங்க. அதான் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள், கொடுக்க மாட்டார்கள். அதற்கு ஒரு துண்டை எழுதி இதை நான் தந்தேன் என்று கொடுங்கள். இன்றைக்கு நடக்கிற சகோதரர்களே, சின்ன பொடியமார கூப்பிட்டு பஜாருக்கு போய் இந்த கடையில இத்தனை சிகரெட் துண்டில் எழுதிப்பாரு, இந்த கடையில நான் தந்தேன்னு போய் கொடுங்க, இல்லாட்டி போன் நம்பரையும் எழுதி போய் எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. அன்புள்ள சகோதரர்களே, அடை தான் தான் வழிகட்டு போறான், ஏனைய சிறுவர்களையும் இன்றைக்கு வழிகெடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க விடயங்களுக்காக வேண்டி முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். விதத்தான விடயங்கள், இஸ்லாத்துக்கு எதிரான ஹராமான விடயங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா கௌரவம் பார்க்க வேண்டாம், சுய கௌரவம் பார்க்க வேண்டாம், தூக்கி எறிங்கள் சகோதரர்களே.